ஹாய், நான் இன்றைக்கி சிக்கன் ஆந்திரா ஸ்டைலில் பண்ண போகிறேன். பாருங்கள். தனியா, பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, கொஞ்சம் ஜீரகம், இது தனியாக ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கணும் பவுடர். அதுக்கப்புறம் பாண்டியில் கோல்டு வின்னர் ஆயில் ஒரு 5 ஸ்பூன். அதுக்கப்புறம் ஆனியன் ஒரு 2 ஆனியன், 1/2 kg சிக்கனுக்கு. இது கோல்டன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் டமோட்டா போடணும். நான் 2 டமோட்டா போட்டிருக்கிறேன். இது என்னென்னா மாங்காய் பிக்கலில் பண்ணுற சிக்கன் தொக்கு. டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும், எம்மியாக இருக்கும். நீங்கள் எல்லா ரைஸ்க்கு வச்சுக்கலாம். அதாவது ஃப்ரைட் ரைஸ், ஜீரா ரைஸ், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் சிக்கன் இன்னொரு பாண்டியில் பாயில் பண்ணி அதிலே அந்த கரம் மசாலா பவுடரெல்லாம் போட்டு மஞ்சள், உப்பு, கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டு வேக வச்சுருக்கிறேன். அது நான் வீடியோ எடுக்க மறந்துட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் நான் நல்லா ப்ராப்பராக வீடியோ எடுக்கிறேன். அது இப்போ இந்த இதில் நான் போட்டுட்டேன். இந்த தக்காளி வெந்த உடனே அதுக்கப்புறம் இப்போ கார்லிக், கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டிருக்கிறேன். இப்போ பாருங்கள், மேங்கோ பிக்கல் தொக்கு போடுறேன். சால்ட்டு பார்த்து போட்டுக்கணும், ஏன்னா ஆல்ரெடி நான் போட்டிருந்தாலே. கொஞ்சோண்டு சில்லி பவுட்ரு ஆட் பண்ணிக்கணும். நான் மேங்கோ பிக்கலுக்கு போடுற சில்லி பவுட்ரு தான் போட்டிருக்கிறேன். அதாவது 3 மேங்கோ பிக்கல்ஸ் பவுடர். ஓகேங்களா? இது ரொம்ப நல்லாயிருக்கும். கவுச்ச வாடை எதுவுமே இல்லாமல் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ நான் கொஞ்சம் வேகமாக பண்ணுறதுனால ப்ராப்பராக உங்களுக்கு நான் காட்டி பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் ப்ராப்பராக உங்களுக்கு இது எப்படி பண்ணணுன்னு நான் சொல்கிறேங்க. சாரி. ஓகேங்களா? என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.